இந்த வீடியோவில் 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பரை நம்ம பார்க்க போகிறோம். இது குரூப் 1 எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர். இந்த கொஸ்டின் பேப்பரில் உள்ள முதல் 20 வினாக்களை நம்ம எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம். அந்த 20 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முதல் கேள்வி, பட்டியல் 1ஐ 2உடன் பொருத்துக. பட்டியல் 1ல் என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். உப்பு சத்தியாகிரகம், தேவதாசி ஒழிப்பு போராட்டம், நீல் சிலை சத்தியாகிரகம், இந்து. இதை பட்டியல் 2உடன் பொருத்தணும். மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்கள். இனி நம்ம ஆன்சர் பார்க்கலாம். உப்பு சத்தியாகிரகம் இது வேதாரண்யத்தில் நடைபெற்றது. தேவதாசி ஒழிப்பு போராட்டம் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. நீல் சிலை சத்தியாகிரகம் சோமயாஜலு. இந்து அப்படிங்கிறது பத்திரிகையினுடைய பெயர், கஸ்தூரி ரங்க ஐயங்கார். அதனால் ஆன்சர் ஆப்ஷன் 4123 ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இனி இரண்டாவது கேள்வி பார்க்கலாம். தேசிய தொலையுணர்வு மையம் அமைந்துள்ள இடம் எது? தேசிய தொலையுணர்வு மையம் அமைந்துள்ள இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஹைதராபாத். ஆன்சர் ஹைதராபாத். இனி மூன்றாவது கேள்வி பார்க்கலாம். 2010ஆம் ஆண்டு நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் எந்த தொகுதியில் அதிக வாக்குகள் பதிவானது? இது 2011ஆவது ஆண்டு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினால் 2010ஆம் ஆண்டு பற்றிய கேள்விகள் இடம்பெற்றிருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் சி பென்னாகரம். ஆன்சர் பென்னாகரம். இனி நான்காவது கேள்வி பார்க்கலாம். 2010ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நடைபெற்ற உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு உலகத்தமிழ் மாநாடுகளின் வரிசையில் எத்தனையாவது மாநாடு? 2010ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நடைபெற்ற உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு உலகத்தமிழ் மாநாடுகளின் வரிசையில் எத்தனையாவது மாநாடு? ஆன்சர் ஆப்ஷன் சி 9வது மாநாடு. ஆன்சர் 9வது மாநாடு. இனி ஐந்தாவது கேள்வி பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு கிராம பஞ்சாயத்துக்களை அமைத்துக்கொள்ள வழிவகை செய்துள்ளது? இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு கிராம பஞ்சாயத்துக்களை அமைத்துக்கொள்ள வழிவகை செய்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி ஆர்டிக்கிள் 243. ஆன்சர் பிரிவு 243. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இனி ஆறாவது கேள்வி பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் எது பொருத்தமானது இல்லை? கீழ்கண்டவற்றுள் எது பொருத்தமானது இல்லை? ஆன்சர் ஆப்ஷன் டி மேதா பட்கர் ஐநாவின் இந்திய பிரதிநிதி. இது தவறானது. அவர் ஒரு சமூக ஆர்வலர். மற்ற ஆப்ஷன்ஸை பாருங்கள். சுர்ஜித் சிங் பர்னாலா தமிழக பல்கலைக்கழகங்களின் வேந்தர், அதாவது ஆளுநராக இருந்தவர். பக்ருதீன் அலி அகமது, இவர் முன்னாள் குடியரசுத் தலைவராக இருந்தவர். ஏபிஜே அப்துல் கலாம் அக்னி சிறகுகள் என்ற நூலை எழுதினார். அதனால் ஆப்ஷன் டி தான் பொருத்தமில்லாத இணை. இனி ஏழாவது கேள்வி பார்க்கலாம். யாரால் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது? யாரால் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ராபர்ட் கிளைவ். ஆன்சர் ராபர்ட் கிளைவ். இனி எட்டாவது கேள்வி பார்க்கலாம். இதை நம்ம கொஸ்டின் பேப்பர் அப்படியே பார்க்குறதுனால இதில் மேக்ஸும் இருக்கும், பார்த்துக்கோங்க. f of x equal to 1/x² மற்றும் g of x equal to e power minus 9x எனில் f of g of x என்பது? ஆன்சர் ஆப்ஷன் பி 1/e power minus 18x. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். இனி ஒன்பதாவது கேள்வி பார்க்கலாம். பொது விநியோக முறையின் கீழ் ரூபாய் 1க்கு 1 கிலோ அரிசி வழங்கும் மாநிலம் எது? இது 2011 உள்ள கரண்ட் அஃபேர்ஸ். பொது விநியோக முறையின் கீழ் ரூபாய் 1க்கு 1 கிலோ அரிசி வழங்கும் மாநிலம் எது?
ஆன்சர் ஆப்ஷன் டி தமிழ்நாடு. ஆன்சர் தமிழ்நாடு. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிக்கும் திட்டம் அந்த சட்டம் 100 நாட்கள் வேலை கொடுப்பதற்காக டேஷாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிக்கும் சட்டம் 100 நாட்கள் வேலை கொடுப்பதற்காக டேஷாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் சி 2006. ஆன்சர் 2006. இனி 11வது கேள்வி பார்க்கலாம். மத்திய அரசு கொடுக்கும் நிதி உதவியின் நோக்கம். அதாவது மத்திய அரசு மாநிலங்களுக்கு நிதியுதவி அளிக்கும், அதோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ மாநிலங்களின் நிதி வளத்தினை பெருக்க. ஆன்சர் மாநிலங்களின் நிதி வளத்தினை பெருக்க. இனி 12வது கேள்வி பார்க்கலாம். தமிழகத்தில் உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது எந்த ஆண்டு? தமிழகத்தில் உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது எந்த ஆண்டு? ஆன்சர் ஆப்ஷன் சி 1994ஆம் ஆண்டு. ஆன்சர் 1994ஆம் ஆண்டு. இனி 13வது கேள்வி பார்க்கலாம். இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே சமீப காலமாக ஏற்பட்ட பதட்டம் பற்றிய செய்தித்தாள்கள் விவரங்கள். இது 2011 உள்ள கரண்ட் அஃபேர்ஸ். இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே சமீப காலமாக ஏற்பட்ட பதட்டம் பற்றிய செய்தித்தாள்கள் விவரங்கள். ஆன்சர் ஆப்ஷன் டி இவை அனைத்தும். பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே சீனா அணை கட்டுதல், அருணாச்சல பிரதேசத்திற்கும் பிரதம அமைச்சர் விஜயம், ஆசிய வங்கியில் இந்தியாவிற்கு கடன் வழங்க சீனாவின் தடை முயற்சி. இவை அனைத்தும் சரியானது. இனி 14வது கேள்வி பார்க்கலாம். 21ஆம் நூற்றாண்டில் நீண்ட நேரம் சூரிய கிரகணம் நிகழ்ந்த தேதி எது? 21ஆம் நூற்றாண்டில் நீண்ட நேரம் சூரிய கிரகணம் நிகழ்ந்த தேதி எது? ஆன்சர் ஆப்ஷன் சி ஜூலை 22, 2009. ஜூலை 22, 2009. இனி 15வது கேள்வி பார்க்கலாம். குத்புதீன் ஐபக் டேஷின் அடிமை ஆவார். குத்புதீன் ஐபக் டேஷின் அடிமை ஆவார். ஆன்சர் ஆப்ஷன் பி முகமது கோரி. ஆன்சர் முகமது கோரி. இனி 16வது கேள்வி பார்க்கலாம். காலவரிசைப்படுத்துக. காலவரிசைப்படுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் சி கிலாபத் இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம். கிலாபத் இயக்கம் ஆண்டு 1919, ஒத்துழையாமை இயக்கம் ஆண்டு 1920, சட்ட மறுப்பு இயக்கம் ஆண்டு 1930, வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942. இதுதான் காலவரிசைப்படி கரெக்டாக அமைஞ்சிருக்கு. அதனால் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இனி 17வது கேள்வி பார்க்கலாம். 50 எண்களின் திட்ட விளக்கம் 6.5 ஆகும். ஒவ்வொரு எண்ணின் மதிப்பிலும் 5ஐ கூட்டினால் திட்ட விளக்கம் எவ்வளவு? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2.5. இதில் எல்லாமே கலந்து வரும், அதனால் கவனமாக பார்த்துக்கோங்க. மேக்ஸும் இடையில வருது. இனி 18வது கேள்வி பார்க்கலாம். மாலிப்டினம் என்ற மண்ணில் உள்ள நுண் ஊட்டப் பொருளின் குறைபாட்டினால் விளையும் நோய் எது? மாலிப்டினம் என்ற மண்ணில் உள்ள நுண் ஊட்டப் பொருளின் குறைபாட்டினால் விளையும் நோய் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி காலிஃப்ளவரில் சாட்டை வால் நோய். ஆன்சர் காலிஃப்ளவரில் சாட்டை வால் நோய். இது மாலிப்டினம் என்ற நுண் ஊட்டப் பொருளின் குறைபாட்டினால் விளையும் நோய். இதை தனியாகவும் கேட்கலாம். காலிஃப்ளவரில் சாட்டை வால் நோய் எந்த குறைபாட்டினால் ஏற்படுகிறது? ஆன்சர் மாலிப்டினம். இனி 19வது கேள்வி. கீழ்கண்டவைகளுள் அதிகமான நாட்டு உற்பத்திக்கு காரணமாக இருப்பது எது? கீழ்கண்டவைகளில் அதிகமாக நாட்டு உற்பத்திக்கு, அதாவது ஜிடிபிக்கு காரணமாக இருப்பது எது? ஆன்சர் ஆப்ஷன் சி சேவைகள். ஆன்சர் சேவைகள். இனி 20வது கேள்வி பார்க்கலாம். தமிழ்நாடு அதிகப்படியாக உற்பத்தி செய்யும் பொருள் எது? தமிழ்நாடு அதிகப்படியாக உற்பத்தி செய்யும் பொருள் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி கரும்பு. ஆன்சர் கரும்பு.
அவ்வளோதான் 20 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 20 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளவு கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.